ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கியம். ஒரு ஓடையில் கொண்டு போய் தள்ளியவன் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. ராமர் பிரதிஷ்டை என்று அயோத்தியில் ஒரு கோவில் எழுப்பினார்கள். அந்த ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அழைப்பில்லை. ஆகவே இந்த நாட்டில் ஒரு மிலேச்சத்தனமான மிருக நியாயம் கூட இல்லாத ஒரு அரக்கனுடைய கையில் இந்த நாடு இன்றைக்கு சிக்கி இருக்கிறது. ஆகவே மோடியின் கையிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை என்பதுதான் நமக்குள்ளே இருந்த பெரும் குறை. மரியாதை இல்லாமல் பேசுகிறார். திமுக தனிமைப்படுத்தப்படும், திமுகவை அழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று ஒரு பிரதமர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேசுகிறார். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று அன்றைக்கு சொன்னாய் நீ. இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. மோடிக்கு நிகராக ராகுல் காந்தியினுடைய படத்தை போட்டு ஊடகங்களும் செய்தித்தாள்களும் இன்றைக்கு செய்தி போடுகிற அளவிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உன்னால் படைக்க முடிந்ததா? நீ ஒரு தேசிய கட்சி. இன்றைக்கு மணிப்பூரில் உன்னுடைய வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை. மன்னிப்பு கேட்டீர்களா? மறப்போம் மன்னிப்போம் என்றாவது சொன்னீர்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்துனர், ஓட்டுநர் அவர்களை நியமிப்பதற்கு செந்தில் பாலாஜி காசு வாங்கி கொண்டார் என்பது குற்றச்சாட்டு. உனக்கு ஏன் திமுகவின் மீது ஆத்திரம்? 2 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு தந்தார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி மட்டும்தானா? என் பெருமைக்குரியவர்களே, டெல்லி சவுத், டெல்லி நார்த், டெல்லி வெஸ்ட் 3 மாநகராட்சிகளை கையில் வைத்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவன் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்படுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை. கலைஞரின் மீது கல்லறிகிறார்கள். கலைஞர் காலமாகி போன தலைவர். கேள்வி கேட்டால் நேருவின் கல்லறையின் மீது கல்லறிகிறார்கள். நாஞ்சில் சம்பத்தி எறிய ஆரம்பித்தால் தாக்கு பிடிப்பீர்களா? இந்த நாட்டில் இப்படி ஒரு மோசடி பேர்வழி. இந்தியாவின் அதிகாரத்தை தனதாக்கி கொண்டு பிஜேபி கட்சிக்கு இன்றைக்கு சுமையாகிவிட்டார். இப்ப பிஜேபியை ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. இதை பிஜேபி காடர்களை விரும்பவில்லை. ஹிட்லர் ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்று எமதர்வார் நடத்தியவன் ஸ்டாலின். சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஹிட்லருக்காவது ஒரு மனைவி இருந்தார், உங்களுக்கு அதுவும் இல்லை. ஆனால் உங்களினுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரப்போகிறது என்றால் ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்தை முடித்து வைத்தவர் அன்றைக்கு ஸ்டாலின். இன்றைக்கு மோடியின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவு எழுதப் போகிறவர் எங்கள் ஸ்டாலின். அதற்காகத்தான் இந்த யுத்தம். இந்த நிகழ்வில் நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியை வேகமாக கொட்டிவிட்டு அம்பத்தூர் பாடியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விற்கு கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஆகவே நானே முதலில் பேசிவிடுகிறேன், நீ எனக்கு பிறகு பேசென்று சைதை சாதிக்கிடம் சொன்ன பொழுது பிஜேபியில் சேர்ந்தாலும் சேர்வேனை தவிர உனக்கு பின்னால் பேசுகிற வேலையை வைத்துக்கொள்ளாது என்று சொல்லி அவர் முதலில் பேசிவிட்டார். ஆகவே மாணிக்கவாசக பெருமான் சொன்னதைப் போல உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மாறி மாறி வந்து உலவுகின்ற நெஞ்சத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கின்ற குழந்தைக்கு ஊட்டுகிற பால் சோறுக்கு சமம். தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம்.
தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம், காட்டில் காய்ந்த நிலாவிற்கு சமம், பாறையில் விதைத்த விதைக்கு சமம். விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாய், காட்டில் காய்ந்த நிலவாய், பாறையில் விதைத்த விதையாய் பலனின்றி போகாமல் பாதுகாக்க விடுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் தயாநிதி மாறன் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் இப்போது நடைபெறுகிற தேர்தல்தான் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஒரு 10 ஆண்டு காலம் சமவெளியில் இருந்த என் நாட்டை பள்ளத்துக்கு தள்ளியவன், ஒரு 10 ஆண்டு காலம் வெளிச்சத்தில் இருந்த நாட்டை இருட்டுக்குள் கொண்டு சென்றவன், ஒரு 10 ஆண்டு காலம் மலையின் உச்சியில் இருந்த நாட்டை ஒரு ஓடையில் கொண்டு போய் தள்ளியவன் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. அவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட வெறுப்பில்லை. ஒரு பிரதமரை ஹீரோ வர்ஷிப்பாக இன்றைக்கு பிஜேபி கட்சியும் சங் பரிவார் சக்திகளும் அவரை முன்னிறுத்துகிற பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறார்கள். ஆனால் பிஜேபி கட்சியில் ரத யாத்திரை நடத்தி ரத்தம் கசி வைத்து பட்டப்பகலில் இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை நடத்தி வந்த பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கி இந்தியாவின் மதச்சார்பின் மீது அறிவிக்கப்படாத போர் தொடுத்தவர் லால் கிஷன் அத்வானி. அந்த அத்வானிக்கு பொதுமக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பாரத ரத்னா விருது கொடுக்கிறார்கள். பாரத ரத்னா விருதுக்கு அவர் உரியவரா என்று கேட்டால் அதற்கு என்னிடத்திலிருந்து பல பதில்களை எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். சரி, அந்த சர்ச்சைக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. லால் கிஷன் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது, அந்த விருதை வந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு அவருக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை. முதுமை அவரை முத்தமிடுகிறது. குடியரசுத் தலைவராக இருக்கிற பெருமாட்டி குடியரசுத் தலை மாளிகையில் இருந்து வெளியே வந்து அத்வானியின் இல்லத்திற்கே போகிறார். குடியரசுத் தலைவர் யார் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற அதிகாரம் உள்ளவர். குடியரசுத் தலைவர் யார் என்றால் இந்தியாவினுடைய பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற அதிகாரம் உள்ளவர். குடியரசுத் தலைவர் யார் என்றால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையாளருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற அதிகாரம் உள்ளவர். விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை தளபதிகளுக்கு கட்டளையிடுகிற இடத்தில் இருப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை அத்வானி வீட்டுக்கு போகிறார். பாரத ரத்னாவை அவருடைய கையில் ஒப்படைக்கப் போகிறார். அத்வானி ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் நாடாளும் பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் நின்று கொண்டே இருக்கிறார். ஒரு குடியரசுத் தலைவர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெண்ணை இந்த நாட்டில் 6வது விரலாக அலட்சியப்படுத்த முடியும் என்று அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கின்ற பாராளுமன்ற கட்டிடம் போல வனப்பும்
வலிமையும் வசீகரமும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் நமக்கு இயல்பாகவே அமைந்து விட்டதற்கு பிறகு சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரால் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற மோடி 25 லட்சம் ரூபாய் செலவழித்து புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டினார். அதனுடைய திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. ராமர் பிரதிஷ்டை என்று அயோத்தியில் ஒரு கோவில் எழுப்பினார்கள். அந்த ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அழைப்பில்லை. ஆகவே இந்த நாட்டில் ஒரு மிலேச்சத்தனமான மிருக நியாயம் கூட இல்லாத ஒரு அரக்கனுடைய கையில் இந்த நாடு இன்றைக்கு சிக்கி இருக்கிறது. இந்த நாட்டை விடுவிக்க வேண்டிய நேரம், மோடியின் கையில் இருந்து விடுவிக்க வேண்டிய நேரத்திற்காகத்தான் இந்த தேர்தல். ஆகவே மோடியின் கையிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை என்பதுதான் நமக்குள்ளே இருந்த பெரும் குறை. இந்த பூனைக்கு யார் மணிகட்ட முடியும் என்று யோசித்த பொழுது என் பெருமைக்குரியவர்களை ஒரு தேசிய கட்சியின் தலைவர் தான் இந்த முடிவுக்கு முகம் தந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு மாநில கட்சியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இந்த முடிவுக்கு முகம் தந்ததுதான் இந்தியாவினுடைய புதிய சரித்திரம். எதிர் திசையில் இருக்கிற இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தார். இந்தியா கூட்டணி என்கிற கூட்டுக்குள் அடைபட மாட்டார் வங்காள சிங்கம் மம்தா என்று கருதி கொண்டிருந்தார்கள். நான் வேட்பாளர்களை தனியாக அறிவித்தாலும் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று அறிவித்தார் மம்தா பானர்ஜி. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலேயே இந்தியாவினுடைய பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் ஆகப்பெரிய தலைவராக இன்றைக்கு கருதப்படுகிற அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்பாட்டை முடித்து விட்டார். இன்றைக்கு சத்ரபதி சிவாஜி உலவிய மராட்டிய மண்டலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 17 இடம், சிவசேனா உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவுக்கு 21 இடம், சரத்பவாரனுடைய தேசியவாத காங்கிரசிற்கு 10 இடம் என்று தொகுதி உடன்பாட்டை இன்றைக்கு வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். ஆகவே எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் இணைக்க வைத்து இந்தியா கூட்டணியை அமைத்து மோடிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு மகத்தான யுத்தத்திற்கு அகரம் எழுதிய தலைவன் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் என்று வரலாறு அவரை இன்றைக்கு வரவைத்துக் கொண்டு பேசுகிறது. அதனால் தான் திமுகவின் மீது கல்லறிகிறார்கள். ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற பிரதமர் ஒரு மாநில கட்சியினுடைய முதலமைச்சரை மரியாதை இல்லாமல் பேசுகிறார். திமுக தனிமைப்படுத்தப்படும், திமுகவை அழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று ஒரு பிரதமர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேசுகிறார். நான் கேட்கிற ஒரு பிரதமர் பேசலாமா? காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று அன்றைக்கு சொன்னாய் நீ. இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. மோடிக்கு நிகராக ராகுல் காந்தியினுடைய படத்தை போட்டு ஊடகங்களும் செய்தித்தாள்களும் இன்றைக்கு செய்தி போடுகிற அளவிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உன்னால் படைக்க முடிந்ததா? நீ ஒரு தேசிய கட்சி. இன்றைக்கு மணிப்பூரில் உன்னுடைய வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை. நீ மேகாலயாவில் வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை. மணிப்பூரில் ஏன் வேட்பாளரை நிறுத்தவில்லை? மணிப்பூர் இயற்கை நாட்டியம் செய்கிற ஊர், அழகு கொலுவிருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்தில் கும்கி இனத்தை சார்ந்த 2 பெண்கள், என் தாய்மார்களை சொல்வதற்கே எனக்கு நாக்கு நடுங்குகிறது. கும்கி இனத்தை சார்ந்த 2 பெண்களை நிர்வாணமாக்கி மெகதி வகுப்பை சார்ந்த 1000 இளைஞர்கள் அவர்களை ஊர்வலமாக அழைத்துக் கொண்டு வந்து ஒரு காட்டில் ஒரு கும்பல் அந்த 2 பெண்களை மாறி மாறி வன்முணர்வு செய்து இரத்தம் சிந்தினார்கள் அவர்கள். நான் கேட்கிறேன்,
அந்த 2 பெண்களில் ஒருவர், என் தாய்மார்களே, இந்தியா பாகிஸ்தான் போரில் கார்கில் சண்டையில் -5 டிகிரி குளிரில் இந்தியாவின் எல்லையில் இந்த நாட்டின் மானம் காக்க போராடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி. அவளுக்கு வயது 40. இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா. நான் கேட்கிற, இந்த அநியாயத்தை செய்துவிட்டீர்கள், மன்னிப்பு கேட்டீர்களா? மறப்போம் மன்னிப்போம் என்றாவது சொன்னீர்களா? மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களிடத்திலே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்றாவது சொன்னீர்களா? இந்த அநியாயத்தை, அந்த அராஜகத்தை அங்கே அரங்கேற்றிய பொழுது நாடாளும் பிரதமர் 8000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனி விமானத்தில் அவர் 8 நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்திய மல்யுத்த வீரர்களின் சங்க தலைவன் பிரிஜன் சிங், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பிஜேபி. மல்யுத்த வீராங்கனைகள் பெண்களும் இருக்கிறார்கள். அந்த மல்யுத்த வீரர்களின் சங்க தலைவன் பிரிஜன் சிங் மல்யுத்த வீராங்கனைகளை கற்றுக்கலைக்கிறார். அவர்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குகிறார். மல்யுத்த வீராங்கனைகளே அழுகிறார்கள், இவனிடமிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று தாருங்கள் என்று. இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா. இந்த இந்தியாவில் இன்னும் அவர் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திலே நான் குறை காண விரும்பவில்லை. நீ 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் நீ நாட்டு மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா? இல்லை. கடல் கடந்த நாட்டில் சுவிஸ் வங்கியில் கிடக்கின்ற கருப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு அவருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்றாய். செலுத்தினாயா? செலுத்தவில்லை என்கிற குற்ற உணர்வாவது உனக்கு இருக்கிறதா? இல்லை. 2022 விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க ஏற்பாடு செய்வேன் என்றாய். இன்றைக்கு 10,000 விவசாயிகள் உன்னுடைய 10 ஆண்டு காலத்தில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நீ 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாய். குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவரிடத்தில் விவாதித்திருக்க வேண்டும். விவசாயிகளின் சங்க பிரதிகளோடு விவாதித்திருக்க வேண்டும். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாய். விவசாயிகள் போராடுவதற்கு தேதி குறித்தார்கள். தலைநகர் டெல்லிக்கு வந்தார்கள். பளபளக்கும் டெல்லி சாலையில் ஆணியறைந்தார்கள். விவசாயிகள் போராடுவதற்கு தேர்ந்தெடுத்த இடத்தில் இணையதளத்தை துண்டித்தார்கள், மின்சாரத்தை துண்டித்தார்கள், தண்ணீரை துண்டித்தார்கள். ஆனாலும் வலியோடும் துயரத்தோடும் மிகுந்த வைராக்கியத்தோடு விவசாயிகள் ஓராண்டு காலத்திற்கு மேலாக போராடினார்கள். அந்த போராட்டத்தில் 700 விவசாயிகள் செத்து போனார்கள். ஒன்றிய அமைச்சருடைய மகன் ஒரு படகு காரில் போராட்டம் நடந்த இடத்திற்கு வந்து போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது மோதி 9 பேர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள். எனக்கு தெரிந்து இந்தியா கூட்டணி இன்றைக்கு அமைந்திருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் வந்திருக்கிறது என்று நாஞ்சில் சம்பத் உறுதியாக நம்ப காரணம், அதே விவசாயிகளுக்காக அவர் கொண்டு வந்த சட்டத்தை மோடி திரும்ப பெற்றார் என்றால், விவசாயிகளுக்கு முன்னாலேயே நீ மண்டியிட்டவன் வாக்காளர்களுக்கு முன்னால் மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். நீ 10 ஆண்டு காலத்தில் 230 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறாய். இப்பொழுதும் மோடி கேட்கிறார் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியிடம், நாம் இன்னி ஏதாவது நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறதா என்று. பிரைவேட் செக்ரட்டரி சொல்லுகிறார், சுடுகாட்டுக்கு தான் இனிமேல் போக வேண்டும் என்று. எல்லா நாட்டுக்கும் திக்குவிஜயம் செய்து, when Rome was burning, Nero was fiddling, ரோமாபுரி நகரம் தீப்பற்றி எறிந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்துக் கொண்டிருந்தான். சரித்திரத்தில் படித்திருக்கிறேன், பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அதை இன்றைக்கு என்னுடைய நாட்டில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் இந்த முடிவை துணிச்சலாக எடுத்தார். ஒரு ஊழல் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது
இந்த வழக்கை விசாரித்து எங்களுக்கு அறிக்கை தாருங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்துனர், ஓட்டுநர் அவர்களை நியமிப்பதற்கு செந்தில் பாலாஜி காசு வாங்கி கொண்டார் என்பது குற்றச்சாட்டு. உனக்கு ஏன் திமுகவின் மீது ஆத்திரம்? 2 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு தந்தார் செந்தில் பாலாஜி. பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் 1 கோடி மக்களை திரட்டி 1 லட்சம் மாற்றுக் கட்சியினரை திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் செந்தில் பாலாஜி. சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொங்கு சீமையில் காலூன்ற முடியாத அளவிற்கு நிராகரிக்கப்பட்டது. அதே கொங்கு சீமையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லா இடங்களிலும் திமுகவின் கொடியை பட்டொளி வீசி பறக்கவிட்டவன் செந்தில் பாலாஜி. அந்த தனிப்பட்ட வன்மத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் செய்த குற்றத்திற்கு அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த தீர்ப்பை, அந்த வழக்கை விசாரித்த அறிக்கை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்டால் அமலாக்கத்துறை அதிகாலை நேரத்தில் அவர் வீட்டுக்குள் நுழைகிறது. நந்தமரத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்தது மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய வீட்டுக்கு நுழைந்தார்கள். அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. ஜூலை 15 கைது செய்து அவர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார். செந்தில் பாலாஜி மட்டும்தானா? என் பெருமைக்குரியவர்களே, டெல்லி சவுத், டெல்லி நார்த், டெல்லி வெஸ்ட் 3 மாநகராட்சிகளை கையில் வைத்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, ஏன் பஞ்சநதிகள் பாய்கின்ற பஞ்சாபில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவன் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்படுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். யார் கைது செய்யப்படுகிறார்? ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார். இந்தியாவில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? இப்படி ஒரு அநியாயம் இங்கு அரங்கேறியதுண்டா? எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவது ஆளுங்கட்சிக்காரருடைய இயல்பாக இருக்கலாம், அதிலே கூட நான் தவறு காணவில்லை. ஆனால் முதலமைச்சர்களையே கைது செய்து விலங்கிட்டு வேட்டையாடக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை இந்தியாவில் இதுவரைக்கும் யாராவது செய்திருக்கிறார்களா? இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை. கலைஞரின் மீது கல்லறிகிறார்கள். கலைஞர் காலமாகி போன தலைவர். கலைஞர் 1 கோடி தமிழர்களின் உள்ளங்களில் வீற்றிருக்கின்ற தலைவர். கலைஞர் ஏற்றினால் கொடிமரமாய், இறக்கினால் கைகாட்டி மரமாய், தோழமைக்கு ஆலமரமாய், துரோகத்திற்கு தூக்கு மரமாய், தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கும் கற்பக மரமாய் இருக்கிற தலைவர். அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள். கேள்வி கேட்டால் நேருவின் கல்லறையின் மீது கல்லறிகிறார்கள். நாஞ்சில் சம்பத் எறிய ஆரம்பித்தால் தாக்கு பிடிப்பீர்களா? இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டவன் நேரு. 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் தபம் இருந்தவன் நேரு. ஆனந்த பவனம் என்னும் அழகிய பவனத்தை இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தாரை வார்த்து கொடுத்தவன் நேரு. பாரத்லா பட்டம் பெற்றவன் நேரு. அந்த நேருவை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள். அவன் பாரத்லா பட்டம் பெற்றவன், நீ பட்டம் பெற்றதாக காட்டுகிறாய். எந்த பல்கலைக்கழகத்தில் வாங்கினாய் என்றால் அப்படி ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே இல்லை. இந்த நாட்டில் இப்படி ஒரு மோசடி பேர்வழி, இந்தியாவின் அதிகாரத்தை தனதாக்கி கொண்டு பிஜேபி கட்சிக்கு இன்றைக்கு சுமையாகிவிட்டார். இன்றைக்கு பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கிய லால் கிஷான் அத்வானிக்கு பிஜேபியில் இடமில்லை. சித்தாந்த ரீதியாக அந்த கட்சிக்கு வலிமை சேர்த்த சான்ஸ்கிரிட் பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷிக்கு அந்த கட்சியில் இடமில்லை. பாபர் மசூதி உடைத்து நொறுக்கப்பட்ட காலகட்டத்தில்
வட இந்தியா முழுவதும் தொண்டை வலிக்க பிரச்சாரம் செய்த உமா பாரதிக்கு அங்கே இடமில்லை. இவனைப் போல ஆங்கிலம் பேசுகிறவன் இந்தியாவில் யாரும் இல்லை என்று சொன்ன முன்னாள் கப்பற்படை தளபதி நிதியமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங்குக்கு அங்கே இடமில்லை. மாவட்ட ஆட்சித் தலைவராகவும் கல்லூரியின் பேராசிரியராகவும் இருந்த யஸ்வந்த் சின்ஹாவுக்கு அங்கே இடமில்லை. இப்ப பிஜேபியை ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. இதை பிஜேபி காரர்களை விரும்பவில்லை. அப்படி ஒரு ஆட்சியை இந்த நாட்டில் இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது கடமை. தாமதித்தால் எதுவும் நேரலாம். புயலில் பிறக்கும் கீதங்கள் இந்த பூமியை பற்றி உருக்கட்டும் என்றான் ஒரு கவிஞன். பூமியை பற்றி உருக்க வேண்டும் நீங்கள் அளிக்கிற வாக்குகள். இதை யார் செய்வது? நான் செய்கிறேன். அமலாக்கத்துறை நடவடிக்கை, சிபிஐ நடவடிக்கை, எல்லா நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டு நான் இதை சந்திக்கிறேன் என்று இந்தியாவில் ஒரு துணிச்சலான அயன் லீடர் இருக்கிறார் என்றால், ஷாக் ப்ரூஃப் பொலிட்டீஷியன் இருக்கிறார் என்றால் அது ஸ்டாலின் மட்டும்தான் என்று இன்றைக்கு வடதேசமே இன்றைக்கு வழிமொழிகிறது. ஸ்டாலின் அவருடைய பேர் சும்மா வைக்கப்படவில்லை. ரஷ்யாவின் அதிபர் ஒன் ஸ்டெப்ஸ் எனஃப் ஃபார் மீ, எனக்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று அன்றைக்கு ஜார்மனுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு வால்கா நதிக்கரை ஓரத்தில் புரட்சியை சூழ்கொள்ள வைத்து அதில் மாபெரும் வெற்றி பெற்ற தலைவன் லெனினுடைய அடுத்த அதிபராக ரஷ்யாவில் முடிசூட்டப்பட்டவர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் மறைந்து போனார். சென்னை கடற்கரையில் அஞ்சலி கூட்டம், 10 லட்சம் மக்கள் அஞ்சலி செலுத்த வந்தார்கள். அதிலே திமுகவின் சார்பில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தலைவர் கலைஞர். கலைஞர் பேசும் பொழுது சொன்னார், ஸ்டாலின் மறைந்து போனார். ஒரு சோவியத்து சொர்க்கத்தை சிருஷ்டித்தவர் மறைந்து போனார். என் கண்கள் குளமாகின்றன. ஸ்டாலின் மறைந்த இன்றைக்கு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு நான் ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று 10 லட்சம் மக்கள் மத்தியில் பெயர் சூட்டப்பட்ட தலைவர் தான் அண்ணன் ஸ்டாலின். ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுவதென்றால் ஐயரை அழைப்பார்கள், ஆசிரியரை அழைப்பார்கள், வயதில் பெரியவரை அழைப்பார்கள், நாட்டாமை அழைப்பார்கள். ஆனால் 10 லட்சம் மக்கள் மத்தியில் பெயர் சூட்டப்பட்ட தலைவன் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் தான் அன்றைக்கு ஹிட்லர் ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்று எமதர்வார் நடத்தியவன் ஸ்டாலின். ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ், எல்லா நீதிபதிகளும் என்னுடைய வழக்கறிஞர்கள் என்று கொக்கரித்தவன் அன்றைக்கு ஹிட்லர். அந்த ஹிட்லர் கடைசி காலத்தில் தன்னுடைய காதல் மனைவியை கட்டி அணைத்து கொண்டு தற்கொலை செய்தான். நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஹிட்லருக்காவது ஒரு மனைவி இருந்தார், உங்களுக்கு அதுவும் இல்லை. ஆனால் உங்களினுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரப்போகிறது என்றால் ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்தை முடித்து வைத்தவர் அன்றைக்கு ஸ்டாலின். இன்றைக்கு மோடியின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவுரை எழுதப் போகிறவர் எங்கள் ஸ்டாலின். அதற்காகத்தான் இந்த யுத்தம். இந்தியாவின் வரலாறு கங்கை கரையிலிருந்து எழுதப்படக்கூடாது, காவிரி கரையிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்றார் அண்ணா. காவிரி கரையிலிருந்து எழுதத் தொடங்கி இருக்கிறார் எங்கள் தலைவர் ஸ்டாலின். ஆகவே இந்த யுத்தம் மகத்தான யுத்தம். இந்த யுத்தத்தில், இந்த களத்தில் முரசொலி மாறன் பெற்றெடுத்த பிள்ளை தயாநிதி மாறன் களத்தில் நிற்கிறார். முரசொலி மாறன் தன்னுடைய இளைய வயதில் ஏன் வேண்டும் இன்பத்திராவிடம் என்று புத்தகம் எழுதியவர். முரசொலி மாறன் ஒரு திராவிட இயக்க மாணவனாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கும் அவர் எழுதிய திராவிட இயக்க வரலாறு தான் எங்களுக்கு பாட புத்தகம். முரசொலி மாறன் திமுகவினுடைய லட்சிய முரசம் மாநில சுயாட்சி. அதற்கு இந்த நாட்டில் ஒரு அற்புதமான கருத்து செறிவுள்ள ஒரு காலப்பெட்டகத்தை தந்தவர் முரசொலி மாறன். அந்த முரசொலி மாறனின் பிள்ளை தயாநிதி மாறன் களத்தில் நிற்கிறார். தனக்கு ஒதுக்கப்பட்ட 17 கோடி நிதியை முழுவதுமாக செலவழித்த ஒரே எம்பி
தயாநிதி மாறன் என்பது வரலாறு. மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் 5 ஆண்டு காலத்தில் எல்லா நிதியையும் ஒதுக்கியது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கு மேலாக முக்கியமான விவாதங்களில் நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு திமுகவினுடைய குரலாக ஒலித்தவர். ஒரு எம்பி எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணாவிடத்தில் கேட்டார்கள். அண்ணா சொன்னார், he is one of the DMK that have invaded Delhi. டெல்லியோடு மோத டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்றார் அண்ணா. அந்த படைக்கலனாக பரிணமிக்கின்ற தயாநிதி மாறனுக்கு உங்கள் விலை மதிக்க முடியாத வாக்குகளை தாருங்கள். மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் நிராகரியுங்கள். பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதீங்கள். பரிசுத்தமானதை நாக்கி கொடாதீங்கள். ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள். வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். காரியம் யாவற்றுக்கும் கை கொடுக்க தயாநிதி மாறன் தயாராக இருக்கிற பொழுது வந்து செல்லக்கூடிய புறம்போக்குகளை ஒப்புக்கொள்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, இன்னும் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.